நீங்க கேள்விகளை கேட்கறீங்களா? எதிர்பார்த்த அளவுக்கு ஆமா, ரொம்ப முக்கியம். செம்பூர் ஜெயராஜன் அதான் அந்த படத்துல தோக்கமொழி வெளியே வந்திருக்கேன்னு சொன்னாங்க. ஆமா, கம்ப்ளீட்டா முடிஞ்சிச்சு. இன்னைக்கு இந்த பாட்டு 100 பாட்டு மட்டும் இருக்கு. அந்த படத்துக்கு ஏன்னா அவர் இப்பதான் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தாங்க. ராஜா சார் ஒரு படத்தையும் பார்த்தாரு. ஒரு படத்தையும் பார்த்து பாட்டுகளே போட்டுருக்காரு. பார்த்துட்டு அவரை நீங்க சந்திச்சீங்களா? யாராவது என்ன சொல்லுவாரு? ஆமா, அவர் பிடிச்சாத மியூசிக்கே போடுவாரு. கிட்டத்தட்ட 10 நாள் ஆறாம் கொடுத்தாரு. ஆமா, சொல்லிருக்காரு. ஏதாச்சும் முறை சொன்னாரா? முறை சொல்றாரு. அவர் படமே பண்ண மாட்டாரு, ஷூட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாரு. முறை சொல்லல அவருக்கு. ஆமா, உங்களுக்கு கஷ்டமா இல்ல. நம்ம பொதுவா பிலிம் மேக்கிங் பாத்தீங்கன்னா வந்து ஒரு 40 டிபார்ட்மெண்ட் வந்து ஹேண்டில் பண்ணணும். ஒவ்வொருத்தருக்கு ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ண கத்துக்கிட்டாதான் அந்த துறையில பண்ண முடியும். ஆமா, இது நமக்கு வேலை மட்டும் இல்ல. அவர் வந்து இசையோட ஒரு பெரிய ஒரு அரசர். அவர்கிட்ட நம்ம அவர்கிட்ட போகும்போது அவர்கிட்ட நம்ம அதுல மாற்றம் கிடையாது. இந்த வள்ளுவர் எல்லாரும் புரிக்கக்கூடிய வள்ளுவரா இருப்பாரா? ஏன்னா இந்தியால வள்ளுவருக்கு இன்னும் பல கருத்துக்கள் இருக்குது. இப்ப புதுசா வேற உருவாகினே இருக்குது. எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவர் அந்த குரல் தானே அவருடைய காட்சி எல்லாமே. அது வெளியில நீங்க அவரை பத்தி பேச முடியாது. 2000 வருஷம் ஆச்சு. இந்த குரலுக்குள்ள இருந்து அவருடைய வாழ்க்கை, அவருடைய தத்துவம், அவருடைய மொழி எல்லாமே எடுக்க முடியும். அது வெளியில அவருக்கு எல்லாமே வந்து கற்பனை தானே. காவி வள்ளுவரும் திராவிட வள்ளுவரும். திராவிடம்னா என்ன? எல்லாரும் சொல்லிருக்காங்க. காவிங்கிறது மதம், திராவிடம்ங்கிறது வேற. நீங்க எதுக்குள்ள வரீங்க? மதத்தை பேசுறீங்களா, இசத்தை பேசுறீங்களா? அப்படின்னா வள்ளுவர் அப்படின்னு சொல்றாங்க. காவி போட்டு பிஜேபி, திராவிடம் யாரு பண்றது? எல்லாத்தையும் நிறைய பேர் பண்ணிட்டு அவங்க எப்போ வந்தவங்க? திராவிட ஆட்சியாளர்கள் அவங்க இப்ப முளைச்சவங்க வெளியே காட்டிக்கிறாங்க. அது அதாவது சார், இது ஒரு ஜெனியூனான இலக்கியம். உலகத்திலே வந்து மிகப்பெரிய இலக்கியம். அவரை பத்தி சொல்லாதான் கிடையாது. கம்பன் எல்லாருமே அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால அதை நாம படிச்சு புரிஞ்சுக்கணும். நீங்க இந்த துறை வடிவம் வரும்போது உலகம் பூரா சினிமாங்கிறது ஒரு பலமான ஒரு ஆயுதம். இந்த திருக்குறளுக்கு இன்னொரு பெரிய டெபியூட் அமையும். அதான் எங்க நோக்கம்.